லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமதே வராகமகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜமகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமகாதேசிகாய நமः. ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீவேதாந்தயதீந்திரமகாதேசிகாய நமः. அஸ்மத் சர்வகுருப்யோ நமः. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நமக்கு உரிமையானது மட்டுமில்லாமல் நமக்கு போக்கியமாக கூடியது ஒன்றே ஒன்றுதான் என சொல்லப்படுகின்ற அந்த பகவத் அனுபவத்தை நாம் பெறுவதற்கு என்ன வழிகள் இருக்கிறது, அதை நிரந்தரமாக அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக சுவாமி தேசிகன் அவர்கள் பரமபத சோபானம் என்ற கிரந்தத்தை அருளி செய்தார்கள் என்று பார்த்தோம். அதில் அவர் 9 படிகளை நமக்கு காட்டி தருகிறார். ஒவ்வொரு படியும் நாம் எந்த அளவிற்கு நம்முள்ளே அந்த பாவமானது விழித்தெழுகிறது, ஸ்புரிக்கிறது என்பதுதான் அதில் முக்கியம். நாம் எத்தனையோ பெரியவர்களுடைய உபன்யாசங்களை கேட்கலாம், பெரியவர்கள் சொல்கின்ற நல் வார்த்தைகளை கேட்கலாம், ஆச்சாரியர்களிடமும் வித்வான்களிடமும் பக்கத்தில் இருந்து காலட்சேபாதிகளை செய்து விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அத்தனை இருந்தும் அந்த சுவாமி காட்டி தருகின்ற அந்த பாவமானது, அந்த மனத்துக்குள் ஏற்படுகின்ற உறுதியானது, தேவையானது, வேதனையானது, எப்படி வேணாலும் சொல்லலாம், அது உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு வரணும், பொங்கி பொங்கி வரணும். நாம் செய்கின்ற அந்த பெரியவருடைய வார்த்தைகளை கேட்டு, ஆச்சாரியனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் மூலம் அடைகின்ற பலன், அது நம்மை தூண்டி சரணாகதிக்கு இட்டு சென்று அந்த ஆத்மாவானது பாழாகாமல் பகவானுடன் ஆச்சாரியனுடைய கிருபையினால் சேர்க்கப்பட்டு இந்த தேகாவசன காலத்தில் நாம் அந்த இடத்தில் சென்று அடைய போகிறோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். நாம தான் பரண்யாசம் பண்ணியாச்சு, நிர்பயோஸ்மின்னு ஆயிடுத்தே, நம்ம எப்படி வேணா இருக்கலாம்னா இருக்கக்கூடாது. ஏன்னா அதையும் சுவாமி ரொம்ப அழகாக காட்டித்தரார். நம்ம குழந்தை தானேங்கிறதுனால ஒரு தவறு பண்ணா அப்பா அம்மா அப்படியே கோச்சிக்கிறது, ஒரு செல்லமாக திட்டுறது, அந்த மாதிரி விட்டுறாளே, அந்த மாதிரி சில சிறு தண்டனைகளை கொடுத்து அதையும் கழிக்கிறான் என்று காட்டித்தரார். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம், ஹைவேல போயிட்டுருக்கோம், நடுவில் மஞ்சள் கோடு போட்டிருக்கா. நம்ம அந்த மஞ்சள் கோடு தாண்டாமல் போயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்ல சீராக எல்லாம் நன்னா இருந்துட்டுருக்கோம். இந்த மஞ்சள் கோடு கொஞ்சம் தாண்டி அப்படி அந்த பக்கமாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சிசிடிவியில் பார்த்துருப்பான், அடுத்த ஜங்ஷனில் போனோன்னு காரை நிறுத்தி ஃபைன் கட்ட சொல்லுவான். சரி, இந்த மாதிரி 2 தரம் 3 தரம் ஆச்சுன்னாக்க நம்மளுடைய அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவான். நம்ம அதையும் மீறி லைசன்ஸும் இல்லாமல் தாறுமாறாக அந்த மஞ்சக்கோட்டை தாண்டி எப்படியோ ஓட்டின்னு போனோம்னாக்க எங்கேயானு மோதி விபத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுதான் அந்த தண்டனைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது, நாம் பரண்யாசம் ஆன பிறகு கூட நம்ம இந்த ஜீவனுக்கு அனுச்சிதமான புருஷார்த்தங்களை தேடி போகக்கூடாதுங்கிறது தான் இதனால் நமக்கு கிடைக்கிற பலன், கிடைக்கிற பாடம்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதில் முதல் படி அந்த ஜீவனானது தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறான். சொரூபன்னாக்க தான் யார், நம்ம இந்த உடம்பில் வச்சு அதுக்காக கொடுக்கப்பட்ட உருவகமும் இல்லை. நாம் அழிவற்ற ஜீவாத்மா, அணுபரிமாணமானது, நமக்கு ஞானம் உண்டு, நாம் பரமாத்மாவுடைய சொத்து, பகவானுடைய சொத்து, நமக்கு சுதந்திரமாக இருக்கிற அருகதை கிடையாது. நாம் பகவானுக்கு சேஷபூதன், அவனுக்கு அடிமை. இதில் பின்னாடி நவவித சம்பந்தம்னு சொல்கிறா, அது அது விளக்கம் தனியாக பார்க்கணும். நாம் அவனுக்கு அடிமை, அவன் கணவன், நாம் மனைவி, இந்த மாதிரி சொல்கிறா. அப்படிங்கிற அந்த விவேகம், அந்த ஞானத்தை பகவான் கொடுக்குறான். இந்த ஞானத்தை அடைவது தான் விவேகம் என்று நம்ம பார்த்தோம். இந்த விவேகம் அடைஞ்ச உடனே, இந்த விவேகம் இல்லாமல் நம்ம அடுத்த படிக்க போகவே முடியாது. ஏன்னா நம்ம இதெல்லாம் இல்லை, எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் அனித்தியமாக இருக்குது, எல்லாம் அனித்தியமாக இருக்குது, எல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதுலேயே தானே நம்ம இழுத்துன்னு போயிட்டுருக்கு. எல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுடணும் நம்ம அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் டிவி பார்க்கறது கிடையாது, டிவி பார்த்தாலும் அதில் செய்திகள் பார்க்கறது கிடையாது, ஆன்மீக சம்பவமான நிகழ்ச்சிகள் கூட நான் பார்க்கறது கிடையாது எதுவும். ஏன்னா அந்த நேரத்தை நான் வேறு மாதிரி பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அனாவசிய பேச்சுகள் வச்சு கிடையாதுனாக்க, பேப்பரில் இது வந்திருக்கு அது வந்திருக்குன்னு சொன்னால் நான் அதை பற்றி அக்கறைப்படலை. ஏனென்றால் அதெல்லாம் அனித்தியம். இன்றைக்கி இல்லை, நம்ம இதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த குழியிலே தான் உழம வழி. அந்த குழியிலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு நம்மளை தடுக்கிறது எப்படி, இந்த மோட்ச பாய செல்லும்போது அதுக்கு தடுக்கிறது என்ன இருக்குன்றதும் அர்த்த பஞ்சகத்தில் ஒன்று சொல்கிறா. இது எப்படின்னா, நம்ம குழந்தை குட்டிகள், மனைவி, கணவன்,
அம்மா அப்பா சகோதரன் இதெல்லாம் கூட அனித்தியம். நம்ம அடுத்தபடியை பற்றி பேசுறதுல ஒரு ருச்சிகரமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். பொதுவாக 2 கதை சொல்லுவா. 2 புறா, ஒரு புறா இருந்தது, அந்த புறா கல்யாணம் பண்ணிடுது. இந்த புறாவோட கதை ஒன்று சொல்லுவா. இன்னொன்று கிருஷ்ணனுடைய சரித்திரத்தில் வருது. கிருஷ்ணன் உக்ரசேன மன்னர்கிட்ட போய் கேட்குறார். கம்சனோட அப்பா கிட்ட போய் கேட்குறார். பேசிட்டு இருக்கும்போது கம்சனோட தாயாருக்கு கிருஷ்ணன் சாந்திபுரி முனிவருக்கு அந்த குழந்தைகளை குருதட்சிணையாக்க பிழைப்பித்து கொண்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளையும் கேட்கணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும் மகாராணி கேட்கறதுக்கு வருத்தப்பட்டுண்டா. மன்னராலையும் அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. கிருஷ்ணனே அதுக்கு ஒரு வியாஜ்யத்தை உருவாக்கி அந்த குழந்தைகளை பார்க்கணுன்னு உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவளெல்லாம் வர சொன்னான். ஆனால் அவள் அந்த கம்சனும் அவனுடைய சகோதரர்களும் என்ன பண்ணா, அவள் விஷ்ணு பார்ஷதர்களாக ஆயிட்டான். அவள் எல்லாரும் இங்கே வந்திருக்கா. இங்கே வந்த உடனே அவன் கம்சன் மாதிரி அந்த மாதிரி உடலை தரித்துண்டு அந்த விமானத்துலேருந்து இறங்கி அந்த உடலை தரித்துண்டு வரா. வந்த உடனே கிருஷ்ணனையும் பலராமனையும் வணங்குறான். அந்த இடத்துல அவள் 2 பேரையும் வணங்கிட்டு நின்றுட்டு இருக்கா. கிருஷ்ணன் சொல்கிறான், அதை பாரு உங்கள் அப்பாவும் அம்மாவும் அங்கே இருக்கா, பெரியவா, அவளை போய் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்கிறான். இவா யார் இவா 2 பேரும்னு கேட்குறான். கம்சனுடைய உருவத்துலேயும் அவனுடைய சகோதரர் உருவத்துலேயும் தான் இருக்கா. அவள்லாம் யார் அப்படிங்கிறா. கிருஷ்ணன் சொல்கிறா, அவள் உங்கள் அப்பா அம்மா. எந்த அப்பா அம்மா? எத்தனையோ பிறவி எடுத்துருக்கோம். எந்த பிறவியில் யார் அப்பாவாக இருந்தால் யார் அம்மாவாக இருந்தால், இவாளுக்கு நான் அப்பாவாக இருந்தேன்னா யார் என்ன தெரியாது, எங்களுக்கு யாருன்னே தெரியாது இவாளை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பார்த்துட்டே இருக்கும்போதே அவள் உருவத்தை விட்டுட்டு, அவளை வணங்கலை, அவள் உருவத்தை விட்டுட்டு அந்த விஷ்ணு பார்ஷதருடைய ரூபத்தை எடுத்துட்டு விமானத்தில் ஏறி மறுபடியும் போயிடுறான்றது சரித்திரத்தில் வருது. அந்த அளவுக்கு தான் அதனுடைய ஒட்டுதல் உறவு அந்த கனவுல இருக்கும். அந்த கனவுல எவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது, நம்ம நினச்சி பார்க்க முடியாத உறவுகள். அண்ட் அதில் காலமும் வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்களா நீங்கள், ஒரு 1/2 மணி தூக்கத்தில் ஒரு 500 கோடி ஜென்மத்தில் உள்ள அனுபவங்கள்லாம் கூட ஏற்பட்டு போகிறது. அப்போ இந்த காலம்ன்ற தத்துவமே ஒரு கேள்விக்குரியதாகிடுறது அந்த இடத்துல. அப்படி நம்மளை மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல கொண்டு அழுத்துறது. எல்லாரும் உன்னோட கடமை எல்லாம் பண்ணணும். அந்த கடமையை எப்படி பண்ணணும்னா, இது அத்தனையும் நான் என்னுடைய குழந்தைக்கு பண்ணுறேன், என்னுடைய கணவனுக்கு பண்ணுறேன், என்னுடைய மனைவிக்கு பண்ணுறேன், என்னுடைய வீட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்றது இல்லாமல் இதெல்லாம் பகவானை சந்தோஷிப்புக்கிறதுக்காக பண்ணுறேன். இது பகவானுடைய வீடு. இந்த பகவானுடைய வீட்டில் இருக்கிறவா, பகவானுடைய அணுக்கர்கள், பகவானுடைய பக்தர்கள், பாகவதர்கள், இவாளுக்கு நான் சிசுர பண்றது பகவானுக்கு செய்யற பிரீத்தி, பகவான் பிரீத்தி அடைவான், பகவானுடைய பிரீத்திக்காக பண்றேன். யசோதை அந்த எண்ணத்தை விட்டு ஒரு நாள் பால் தயிர் பண்ணி போட்டோன்னு இன்னைக்கு நம்பாத்துல எல்லாம் ருசிகரமா இருந்ததுன்னு கிருஷ்ணன் சொன்னான்னு வச்சனம். எப்படி நம்ம இந்த வாழ்க்கையை விட முடியாது. அப்போ இது பகவானுடைய இல்லம், இது பகவானுடைய சொத்து, எல்லாமே பகவானுடைய சொத்து. இதை நம்ம பார்த்துக்கிறோம், அவளுக்கு சுசுரூஷை பண்றோம், அவளுக்கு பணிவிடை பண்றது பகவத் கைங்கரியம் என்ற பாவனையில் செய்யும் பொழுது நமக்கு எதுவும் ஒட்டுறதில்லை, பகவானுக்கு பிரீத்தி ஆயிடும் அப்படின்னு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி சொல்கிறா. நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜீவன் நம்ம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். நமது போக்கியஸ்தானம் வேற, நம்ம ஒருத்தருக்கு சேஷி இல்லை, ரட்சகனும் இல்லை, போக்கியமும் இல்லை அப்படின்றது வந்தவொடனே இவன் யோசிக்கிறான், என்ன பண்ணணும், நம்ம இதெல்லாம் பண்ணாமல் காலத்தை வீணாக பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்றான். இந்த விவேகம் இல்லாமல் இது வராது. நிர்வேதம், இந்த நிர்வேதத்துக்கு வருத்தம்னு சொல்கிறான். வருத்தம்னாக்க எந்த வருத்தம்? ஒருத்தர் அதாவது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலையேங்கிற போது வருத்தம் வரல. ஆனா இந்த ஜீவனுக்கு அனுச்சிதமா இருக்கிற குணங்கள், புருஷார்த்தங்களை தேடி போய், அதாவது நமக்கு வீடு வேணும், வீடுக்கு லோன் வாங்கணும், அதை கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு போறோம். அதுல நமக்கு கையில, அதாவது திருடன் கையில ஒரு சொத்து கிடைச்சதுன்னாக்க அது போயிடுத்துனாக்க அழுவானாம். அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று முயற்சி பண்றோம், அது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுறதும், கிடைக்கலன்னாக்க வருத்தப்படுறதும், அதெல்லாம் ஜீவன் செய்ய வேண்டியதுக்கு விரோதமான காரியங்களாக போயிடுறது. அந்த வருத்தம் இல்லாம நம்ம பகவானுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம, பகவத் ஆராதனம் பண்ணாம, பகவத் கைங்கரியம் பண்ணி அந்த போக்கியத்தை அனுபவிக்காம காலத்தை வீணாக்கிட்டோமேன்னு இவன் வருத்தப்படும் போது அதுக்கு தான் நிர்வேதம்னு பேர். எதை பற்றி வருத்தம்? நமக்கு அப்பா அம்மா ஸ்ரீமன் நாராயணன், நாம அவனுக்கு பிள்ளைகள். அவன் நமக்கு மோட்சத்தை கொடுத்து அவனோட சமமா வச்சுட்டு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க தயாரா காத்துட்டு இருக்கான். அவன் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கான், நல்லத்தனமா எண்ணி கொடுத்துருக்கான். நீ நல்லதை பண்ணி ஆச்சாரியன்ட்ட போய், ஆச்சாரியனாவும் அவன் தான் வரான். ஆச்சாரிய வாக்குலையும் மனசுலையும் கோவில் கொண்டுன்னு சொல்றான். அந்த வாக்குல இருந்துட்டு உபதேசம் பண்ணி ஞானத்தை கொடுக்கறான். ஞானத்தை கொடுத்து நீ மோட்சத்துக்கு வான்னு சொல்லி அவன் கொடுத்தான். நீ அப்படிலாம் கொடுத்தடா பகவானே, நான் அதெல்லாம் வீண் பண்ணிட்டேனே, எத்தனையோ கோடி ஜென்மங்களை பாழ் பண்ணிட்டேனே, ஒரு நல்ல காரியத்தை பண்ணாம மூடனா போயிட்டேனே, நல்ல பெரியவராளா இருக்க வேதாந்திகள், ஆச்சாரியர்கள், மகனியர்களோடலாம் சம்பந்தம் வச்சுக்காம காலத்தை பொழுதுபோக்கிட்டேனே, எவ்வளோ பிறவிகள் இருந்து எத்தனையோ பாபங்களை பண்ணி, கோடிக்கணக்கான பாபங்களை பண்ணி மீண்டும் மீண்டும் நரகாதிகளை அனுபவிச்சுட்டேனே, எத்தனையோ பிறவியில் எத்தனையோ சூது பண்ணியிருப்பேன், களவு பண்ணியிருப்பேன், எத்தனை பாபங்கள் பண்ணியிருப்பேன், சாஸ்திரங்கள்லாம் எனக்கு இல்லை, அதெல்லாம் யாருக்கோ அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு சாஸ்திர விரோதமா வாழ்க்கையை இப்போ கூட நடத்திட்டேனே, இன்னைக்கும் நடத்திட்டு இருக்கேனே. ரொம்ப நாள் முன்னாடியே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் பகவானை ஆராதிச்சிருந்து பகவானுக்கு ஜீவன் செய்ய வேண்டியதான
மறுபிறவியை ஒழிக்கும் விதமாக கழித்திருந்தேன்னாக்க என்னைக்கோ மோட்சத்துக்கு போயிருக்கலாமே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போவேன்? யார் காலில் விழுவேன்? யார் எனக்கு தீர்வு சொல்லுவா? யார் என்னை கடத்தேத்துவா? யார் என்னை நல்ல வழிக்கு கூட்டுன்னு போவா? அப்படின்னு மனசுக்குள்ள வேதனைப்படுறான் பாருங்க. அதுக்கு வருத்தம்ன்றதை விட வேதனைன்றது கூட கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் போல இருக்கு. அதுதான் நிர்வேதம் அப்படிங்கிறது. எப்போ நம்ம பகவான்கிட்ட போவோம், அந்த பகவான் நம்ம இங்க செய்கிற கைங்கரியங்கள் நம்மளுடைய கர்மங்களை செய்யும் போதே அனுபவிக்கலாம். ரொம்ப பக்குவம் வேணும். அதுதான் விவேகம். அதனால தான் அந்த விவேகம்ன்றது அவ்வளவு உறுதியா இருக்க வேண்டிய அஸ்திவாரம். யாருக்கு விவேகம் இருக்கோ அவன் தானே அதை பத்தி யோசிக்க போறான். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் 1 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்க போறான். நாம இந்த ஜீவனா பிறந்துட்டோம், இந்த ஜீவனா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய இயல்பு. அதை மறந்துட்டு நம்ம என்னமோ பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு விவேகம் பிறந்து அதுக்காக இப்ப என்ன பண்றது, வேதனைப்படுறது தான் நிர்வேதம் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் நம்ம இந்த ஒவ்வொரு படினா காலை வச்சு ஏறுறோன்றதும் வச்சுக்கலாம். ஏன்னாக்க நம்ம அந்த கீழ்நிலையிலேருந்து மேல்நிலைக்கு உசந்து போறோன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னு நம்ம விவேகமடைஞ்சு நிர்வேதத்தில் இருந்தோம், நிர்வேதமும் நமக்கு ஏற்பட்டதுன்னாக்க நம்ம 2வது படியில ஸ்திரமா தாண்டிட்டோம். 2வது படியில நம்ம மறுபடியும் கீழே போகாத அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்றது. இது ஆச்சாரியன்ட்ட ஒரு பளிச்சுன்னு கூட தோணும். இதுக்காக நம்ம 1000 புத்தகங்களை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜீவன் ஒரு சரியான ஒரு பெரியவர்கிட்டயோ இல்லை ஒரு காலட்சேபத்தையோ இல்லை ஒரு உபன்யாசத்திலையோ கேட்கும்போது அதுக்கு ஒரு பளீர்னு தோணும். அப்படியே மனசு யோசிக்க ஆரம்பிக்கும், இப்படி பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. உபன்யாசத்துக்கு போனோம், கேட்டோம், நன்னா இருந்தது, சுவாமி எவ்வளோ அழகா சாதிச்சார் தெரியுமா, சுவாமி சாதிச்சார், நமக்கு அதனுடைய பலன் என்ன? அவர் சொன்னது, ஆச்சாரியன் சொன்னது. அழகிய சிங்கர் இந்த அமுத மொழிகள் இந்த புஸ்தகம் போட்டுக்கிறது எழுதிக்கிட்டு பூரா பிராக்டிக்கலி அப்ளையிங் இட் இன் டு த லைஃப். லைஃப்னா வெறும் இந்த வாழ்க்கை இல்ல, அதுதான் அது ரொம்ப விசேஷம். மறுபடியும் நீ எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி குழந்தை பத்துக்கிறது, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றத பத்தியே பேசியிருந்தா. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா என்கிட்ட கேட்டா, அப்படின்னா எல்லாத்தையும் நான் விட்டுடணுமா அப்படின்னா. ஆமா, விட்டுடணும்னு. அப்ப இதெல்லாம் என்ன பண்றதுன்னா, விட்டுட்டு இதுலயே இருக்கணும் நீங்க அப்படின்னு. அந்த இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற பிடிய விட்டுட்டு அங்க பிடிச்சுக்கணும். ஒரு ஷிஃப்ட், அவ்வளவுதான். அது வரணும். அதுவும் ஒண்ணும் இல்லைன்ற போது ஆச்சாரியன் காலில் போய் விழுந்த போது அவர் வருத்தப்பட்டு ஒரு மகா கருணை நம்ம ஆச்சாரியாளுக்கெல்லாம். ஏன்னா அடியனுக்கு வரண்யாசம் அனுகிரகிக்கும் போது திருக்குடந்தை ஆண்டு அனுகரிச்சது. ரொம்ப சிறு வயசு, ஒண்ணுமே தெரியாது. அப்பெல்லாம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கிற அளவு கூட விஷயங்கள் எதுவும் தெரியாது. என்னுடைய சின்னமன்னிக்கு சமாசரணம் பண்ணும்போது ஆச்சாரியன்ட்ட அடியனுக்கு வரண்யாசம் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டேன். ஆகான்னு உடனே சரின்ட்டார் சுவாமி. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல வாசித்து பல வரிவல்களோட பழகி நிறைய பேர்கிட்ட பழகும் போது கேட்டு 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 தெரிஞ்சு அதனுடைய விசேஷம்தான், அன்னைக்கு சுவாமி அனுகிரகிச்சதனுடைய விசேஷம்தான். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எப்ப புரியும்னே சொல்ல முடியாது. அவ போட்ட விதைகள். ஏன்னா நம்ம பரண்யாசம் ஆனது பிறகு கூட நம்ம வாழ்க்கையில மறுபடியும் அதே எண்ணத்துலதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். மகா கருணை, மகா கிருப்பை, அவளுடைய மகா கிருப்பையினால நமக்கு மோட்சம் சித்தமாயிடும். ஏன்னா ஆச்சாரியன் பகவானே தானே. பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் லட்சுமிநாத சமாரம்பாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு சொன்னதுனால அவரே தான் இவர், பகவானே தான் இவர். நம்ம தான் அவர் ஏதோ ஆச்சாரியன் இந்த உடம்புல இருக்கார், அவர் பக்கத்துல நம்ம நின்று இருக்கணும். எப்ப பாரு சந்நிதத்தாம் சதாகிருதி, ஹிருதயத்துல தான் அவரை பூட்டி வச்சுக்கணுமே ஒழிய அவர் கூடவே நிற்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஆச்சாரியன் சர்வ வியாபி, அவர் இல்லாத இடமே இல்லை. இன்னைக்கு நம்ம பேசுறது, நிக்கிறது, உண்ணும் உணவு, வெட்டிலை சோறு எல்லாம் ஆழ்வார் சொன்ன மாதிரி எல்லாமே அவர் தானே. அப்ப பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசம் இல்லையே. அப்பேற்பட்ட சதாச்சாரியனுடைய அனுகிரகம், அவருடைய கடாட்சம் கிடைச்சிடுதுன்னா எதுவுமே அப்புறம் நமக்கு சித்தி ஆகாததே கிடையாது. அடியனுடைய குரு சொல்வார், இந்த மாடெல்லாம் நிறைய நீளமா கயிறு வச்சு ஒரு சின்ன முளை மாதிரி ஒரு கட்டையில கட்டி விட்டுருவா. அது எங்கேயோ சுத்திட்டு போனாலும் சுத்தி சுத்தி இங்கதானே வந்தாகணும் அப்படின்னு 40 வருஷம் முன்னாடி சாதிச்சது. அது உள்ளுக்குள்ள திருப்பி திருப்பி நம்ம எல்லாம் ஆயிடுத்து மோட்ச சித்தம்ன்றதுனால நம்ம இருக்கோம், நமக்கு கிடைச்சிடுறதுன்றது நிர்பரோ நிர்பயோஸ்மி, அதுல எந்த எள்ளளவு சந்தேகமும் கிடையாது. இருப்பினும் நம்ம மனசுக்குள்ள நம்ம இது பண்ணிட்டோமே, இது பண்ண போறோமே, இப்பயானு மாறணுமேன்ற எண்ணம் வரணுமா வேண்டாம். அந்த விவேகம் வந்தாதான் அந்த நிர்வேதம் வரும். அந்த நிர்வேதம் வந்தாதான் அடுத்தது விரக்தி வரும். ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த விரக்தின்றது. இதுதான் நமக்கு சுத்தமா கிடையாது. அடியேன் சொல்றதை யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். உலகத்துல நம்ம அனுபவிச்சதை அனுபவிச்சு பாடம் பெற்றதை தான் நான் சொல்றேன்.
அடியன். இந்த நான்கிறது அடியன்கிற வார்த்தையும் நம்ம ஏதோ கான்வர்சேஷனுக்கு சொல்லணுன்றதுனால சொல்ல வேண்டியதா போயிடுறது, இல்லைன்னா கம்யூனிகேஷன் இருக்காது. இந்த விரக்தின்றது ரொம்ப துர்லபம். அதை தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப ருச்சிகரமா இருக்கு. எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது சிரிப்பு வருது. சிரிக்கிறேன், விலவர சிரித்திட்டேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி சிரிப்பு தான் வருது. ஏன் சிரிப்பு வருதுன்னு தெரியல. கண்ணில் தண்ணி கொட்டுறது, என்னடா அது அப்படின்னு. ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா அடுத்து பார்க்கும்போது எதுவுமே நமக்கு இல்லையே அப்படின்ற பச்சாதாபமும் ஏற்படுறது. நிர்வேதத்தை பச்சாதாபம்னு கூட வச்சுக்கலாம். நம்ம மேலே நம்ம படுற பச்சாதாபம்னு வச்சுக்கலாம். சிரிப்பும் வருது, பச்சாதாபமும் வருது, வருத்தமும் வருது. அப்படி எல்லாம் கடந்திருக்கிற நிலையில தான் நமக்கு அந்த ஒரு தெளிவு ஏற்படுறது. என்ன, இவனை எப்படியானு நம்ம தூக்கி விடணும், இவனை காப்பாற்றணும்னு அந்த பகவான் சங்கல்பிச்சுட்டான். அதனால தான் நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சிது. அதனால தான் நமக்கு ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார். அதனால தான் ஆச்சாரியன் நமக்கு பரண்யாசம் அனுகிரகிச்சார். அதனுடைய பலன் தான் இன்னைக்கு நம்ம எங்கேயானு தப்பி போற மாதிரி இருந்தாலும் அப்படி தட்டி தட்டி நம்மளை உள்ள கொண்டு வருது பார். அப்படின்ற இந்த விவேகம் வரும். இதுவும் விவேகம் தான். அந்த விவேகம் வரும்போது மறுபடியும் நமக்கு அந்த நிர்வேதம் எல்லாம் வரும். வரும்போது உடனே சிரிப்பு வருது. ஆஹா, சரி, நம்ம இவ்வளோ காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். வெறும் ரட்சகன்னா இந்த உலகத்துல போச்சே நான் எல்லாரும் சொல்லுவா, வாஸ்தவம் தான். அடியனை எவ்வளவோ முறை என்னுடைய குரு ஆச்சாரியெல்லாம் காப்பாத்திருக்கா. இல்லைன்னா எத்தனையோ முறை எனக்கு அபரகாரியெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா பகவான் சங்கல்பிக்கிற விதத்துல தான் எல்லாம் நடக்கும். ஆனா அந்த உண்மையான ரட்சகம் அப்படிங்கிறது இந்த ரட்சகம் அல்ல. அந்த ஜீவன் வீணா போகாம பரமாத்மா கிட்ட போய் அந்த போக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணுங்கிறது தான். அந்த ரட்சகத்துவம் அவன் கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யாராலையும் முடியாது. ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் பரதெய்வம். அதனால தான் பரமைகாந்தின்னா நம்மளெல்லாம். விரக்தி, அதை பார்ப்போம். அதை பார்க்கும்போது இன்னொரு சிரிப்பு தான் வரும். தொடர்ந்து பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.